சொந்தங்களுக்கு வணக்கம். மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் இன்றைய காலமே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா எதற்காக யார் மீது கோவப்படுகிறார், யார் மீது கோவப்படுறதில்லை அப்படின்ற ஒரு தெளிவூட்டல் வீடியோ ஒன்று நான் காலையில் பகிர்ந்திருந்தேன். அதுக்கு கீழே இன்றைக்கு வந்த ரெண்டு கொமெண்ட்டுக்கு பதில் சொல்ல வேண்டிய பதில் இருக்கிறது, கட்டாயம் சொல்லணும். அதாவது ஒன்று டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் கொலைகார கூட்டம் ராஜபக்சா அவர்கள் கூப்பிட ஏன் அங்கே போனவர், அவர்கள் மீது கோபம் அல்லவா கொண்டிருக்க வேண்டும். இது ஒரு நியாயமான கேள்வி, இது ஒன்று. அதே மாதிரி இன்னொன்று கேட்டிருக்கிறாங்க, மஹிந்த ராஜபக்ச அவர்களை டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா தனது அப்பா மாதிரி என்கிறாரே, இதுக்கு உங்களுடைய பதில் என்ன அப்படின்னு சொல்லி ரெண்டு கேள்விகள் இங்கே முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த ரெண்டு கேள்விகளுக்கும் பதில் சொல்ல வேண்டிய கடப்பாடு இருக்கிறது. இது புரிஞ்சவர்கள் ஏற்றுக்கொள்ளலாம், புரியாதவர்கள் ஏற்றுக்கொள்ளாமலும் விடலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த கேள்வி கேட்டவர்கள் இந்த வீடியோ பார்த்தீங்க சொன்னால் உங்களுடைய கருத்தை கீழே சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவை நேசிக்கின்ற சகோதர சகோதரிகள், என்னுடைய சேனலில் பயணிப்பவர்கள் தயவு செஞ்சு இந்த விஷயங்களை டாக்டர் பற்றிய வீடியோக்குள்ளே நீங்கள் அவரை நேசிப்பது உண்மையாக இருந்தால் நீங்கள் ஷேர் பண்ணித்தாங்க என்று சொல்லி நிறைய பேரிடம் நிறைய விஷயத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடப்பாடு இருக்குது. எதிரிகள் அல்லது டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு எதிரானவர்கள் எதிர்கருத்துக்களை நிறைய பரப்பி அவர் மீது ஒரு வன்மத்தை மக்களிடையே கொண்டு வந்திருக்கிறார்கள். இதை நாங்கள் இல்லாமல் ஆக்க வேண்டிய கடப்பாடு எங்களுக்கு இருக்கிறது. அதனால் முடிஞ்சவரை இந்த விஷயங்களை பாய்ந்து தாங்க. சரி, முதலாவது டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் ராஜபக்ச கொலைகார கூட்டம் கூப்பிட்ட உடனே ஏன் போனவர், அவர்கள் மீது ஏன் கோபம் கொள்ளவில்லை அப்படின்ற ஒரு கேள்வி நீங்கள் கேட்டிருக்கிறீங்க. என்னுடைய பார்வையில் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் எங்களை அழித்த இனம் அப்படி என்று சொல்லி சொன்னால் சிங்களர்கள், அதில் ராஜபக்ச குடும்பத்தினர் எங்களை அழித்தார்கள் அப்படிங்கிறதுல டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா உட்பட தமிழ் மக்கள் அனைவருக்கும் இருக்கின்ற பொதுவான ஒரு விஷயம்தான் இது. இதில் மாற்று கருத்து இல்லை. அது டாக்டரும் தெளிவாக சொல்லியிருக்கிறார். என்னுடைய தந்தையை கொன்றவர்கள் அவர்களாக இருந்தாலும் நான் அரசியல் ரீதியாக நான் அவர்களை போய் சந்தித்திருக்கிறேன் அப்படி என்றது மட்டும் இல்லாமல் அரசியலில் எதிரிகளாக இருந்தாலும் அவர்களோடு சில நேரங்களில் சில சந்தர்ப்பங்களில் மக்களினுடைய தேவைகளுக்காக அல்லது மக்களுக்கு நன்மை பயக்கின்ற வகையில் ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் எதிரியிடம் கூட போய் மண்டிட்டு எங்களுடைய பிரச்சனைகளை முன்வைச்சு எங்களுக்கு அதனால் தீர்வு கிடைக்குமாக இருந்தால் அந்த தீர்வை பெற்றுக்கொள்ள வேண்டிய கடப்பாடு ஒருவருக்கும் இருக்குது. சும்மா ஒரு விஷயம் நாங்கள் சொல்லுவோம், எங்களுடைய குடும்ப பிரச்சனை ஒன்று வருகிறது. எங்களுடைய குடும்ப பிரச்சனை ஒன்று வருகின்ற பொழுது இந்த குடும்ப பிரச்சனைக்குள்ள ஏதாவது ஒருவர், அது சகோதரர்களாக இருக்கலாம் அல்லது அண்ணனாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், இவர்களுக்கு இடையில் முரண்பாடுகள் தொடர்ந்து கொண்டே இருந்தால் சில நேரங்களில் அந்த பிரச்சனையை தீர்க்கப்பட முடியாது. குறிப்பிட்ட சகோதரர் அல்லது அயல் வீட்டுக்காரர் யாராவது ஒருவர் அவரிடம் இறங்கி போய் இந்த பிரச்சனையை நாங்கள் ஸ்மூத்தாக பேசினோம் என்று சொன்னால் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வரும் அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். குடும்ப பிரச்சனைகளில் அநேகமாக இந்த குடும்ப பிரச்சனைகள்லேயே இப்படியே இருக்கின்ற பொழுது ஒரு நாட்டில் இடம்பெற்ற ரெண்டு இனங்களுக்கு இடையிலான போர், இந்த ரெண்டு இனங்களுக்கு இடையிலான போர், அது மட்டும் இல்லாமல் பொதுமக்களை அல்லது மக்களை, இந்த எங்களுடைய தமிழ் மக்களை அளித்த இந்த ராஜபக்ச அவர்களுடைய கூட்டாளிகள், குடும்பத்தினர், அவர்களுடைய உறவினர்கள், அவருடைய அரசியல் செல்வாக்கு நிறைந்த இடத்துல எங்களுடைய வேலையை கொண்டு போய் முன்வைக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் அவர்களுடைய ஏரியாவில் தன்னந்தனியாக ஒருவர் போய் இந்த விஷயத்தை திட்ட தெளிவாக அவர்களுக்கு முன்னால, சிங்களவர்களுக்கு முன்னால அல்லது ராஜபக்ச அவர்களுடைய கூட்டத்தினர்களுக்கு முன்னால எங்களுடைய வலியை முன்வைத்த பெருமை டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவைத்தான் சார். இதே கேள்வியை நீங்கள் முடிந்தால் யாராவது பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் நாமல் ராஜபக்ச அவர்களை கட்டிப்பிடித்து கொஞ்சி குலாவிய வீடியோ போட்டோ சமூக வலைத்தளங்களில் வந்தது. இதே கேள்வியை நீங்கள் அங்கே முன்வைத்திருக்கலாமே. கிளிநொச்சியினுடைய நாட்டாமை என்று சொல்கின்ற நீங்கள், கிளிநொச்சியினுடைய மக்கள் அல்லது தமிழ் தேசியம் பேசுகின்ற நீங்கள் எதுக்காக ராஜபக்ச அவர்களுடைய மகனை சந்தித்தீங்கன்ற அதே கேள்வியை நீங்கள் கேட்டிருக்கலாம். யாருமே கேட்கல. இதே கேள்வியை பாராளுமன்ற உறுப்பினர் கயேந்திரகுமார் அவர்கள் ராஜபக்ச குடும்பத்தோடு 2009ஆம் ஆண்டு ஈழ போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது வெள்ளக்கொடி பிடிச்சு கொண்டு வந்த போராளிகளை சரணடைவதற்கு இவர்களோடு தொடர்பு கொண்ட பொழுது, கயேந்திரகுமாரோடு தொடர்பு கொண்ட பொழுது தொலைபேசியை நிப்பாட்டி விட்டிருந்த கயேந்திரகுமார் அவர்கள் அதுக்கப்புறமாக தங்களுடைய தேவைகளுக்காக
குறிப்பிட்ட ராஜபக்ச குடும்பத்தோடு ஒட்டி உறவாடினாரே, அப்பொழுது நீங்கள் இந்த கேள்வி அவரிடம் கேட்கல. அல்லது கயேந்திரன் என்று சொல்லப்படுகின்ற அதே சைக்கிள் கட்சியை சேர்ந்தவர் தன்னுடைய தம்பியை காட்டி கொடுப்பதற்காக, தம்பியை காப்பாற்றுவதற்காக எங்களுடைய ஈழப் போராளிகளை காட்டி கொடுத்தாரே, இந்த கேள்வியை ஏன் நீங்கள் கேட்கல? நோர்வேல மாவீர தினத்துக்கு வந்து அங்கு கொடியேற்ற வருவேன் என்று சொல்லி சொன்ன கயேந்திரன் உடனடியாக தன்னுடைய தம்பியை காப்பாற்றுவதற்காக நாட்டுக்கு ஓடினாரே, இந்த நேரத்தில் நீங்கள் இந்த கேள்வியை கேட்கல. நாங்கள் இப்படியே கேட்டுக்கிட்டே போவோம். இப்போ டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் அந்த சபையில் அந்த மேடையில் ஏறி என்னுடைய தந்தையை நீங்கள் பயங்கரவாதிகள் என்று சொல்லி நீங்கள் கொன்றவர்கள் நீங்கள் தான் என்று சொன்னது மட்டும் இல்லாமல் எங்களுடைய இனவழியை வந்து அந்த சபையில் முழுமையாக முழங்கி இருக்கிறார் அப்படின்றதில் யாருக்காவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் வந்து இந்த சந்தேகம் நான் கேட்ட கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். அதுக்கப்புறமா நான் உங்களுடைய சந்தேகத்தை நான் தீர்த்துக்கொள்கிறேன். இன்னும் இதை விட விளக்கமாக. அதே நேரத்தில் இன்னும் ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், எங்களுடைய வலியை அவங்கள்ட்ட போய் சொல்லி அவங்களிடமிருந்து எங்களுடைய வலிக்கு ஒரு தீர்வு கிடைக்கமாக இருந்தால் நாங்கள் வேறு வழியே இல்லை, அவங்கள்ட்ட போயிட்டு எங்களோட வழியை சொல்லி அதுக்கான தீர்வு கிடைக்கின்ற வழியை நாங்கள் பார்க்க வேண்டிய கடப்பாடு எங்களுக்கு இருக்கிறது. உங்களுடைய இந்த கேள்விக்கு என்னுடைய பதில் இது சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ரெண்டாவது கேள்வி நீங்கள் கேட்டிருந்தீங்க, ராஜபக்ச அவர்களை எதற்காக டாக்டர் அவர்கள் தன்னுடைய தந்தை என்றாரே அப்படின்னு சொல்லி. இதில் ரெண்டு விஷயம் அல்லது ஒரு 2-3 விஷயமாக பார்க்கலாம் இதை பிரித்து. ஒன்று, அவருடைய தந்தையை விட வயது கூடியவர், வயதின் அடிப்படையில் டாக்டர் வந்து அதை என்ன சொல்லியிருக்கலாம், நான் உங்களை வந்து என்னுடைய தந்தை மாதிரி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி. அல்லது அந்த இடத்துல தனக்குரிய பாதுகாப்பு காரணங்களுக்காக சில வார்த்தை பிரயோகங்களை பிரயோகிக்க வேண்டிய நிர்பந்தத்தில் வந்து டாக்டர் இருந்திருக்கலாம். ஏன்னு சொன்னால், ஒரு விஷயத்தை நாங்கள் அங்கே வந்து அழுத்தமாக முன்வைக்கிறோம், அந்த இடத்துலேருந்து நாங்கள் பாதுகாப்பாக வெளியில் வர வேண்டிய பிரச்சனை இருக்கிறது, அந்த பாதுகாப்பாக நாங்கள் வெளியில் வரணும் அப்படின்னு சொல்கின்ற பட்சத்தில் வந்து இவ்வாறான பதில்களை, சில இடங்களில் மலுப்பலான பதில்களை நாங்கள் முன்வைக்க வேண்டிய காரணமும் இருக்கிறது. அதுக்காக சொல்லியிருக்கலாம், நான் உங்களை வந்து என்னுடைய தந்தை மாதிரி பார்க்குறேன் அப்படி என்று சொல்லி. அதே மாதிரி நட்பு ரீதியாக நீங்கள் எல்லாருமே சொல்வது போல் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கின்ற பொழுது நாங்கள் எல்லாருமே என்னுடைய நண்பனுடைய தந்தையை அப்பான்னு தான் அழைக்கிறோம், என்னுடைய நண்பியினுடைய தந்தையை நாங்கள் அப்பான்னு தான் அழைக்கிறோம். அதே மாதிரி நட்பு ரீதியாக சொல்லுவோமே, நீங்கள் எல்லாருமே சொல்கிற மாதிரி டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் நாமல் ராஜபக்ச அவர்களோட கூட்டாளி என்று சொல்லி நீங்கள் சொல்கிற மாதிரியே வச்சுக்கொள்வோமே. அப்படி கூட்டாளியாக இருக்கின்ற பட்சத்தில் நட்பு ரீதியாக கூட நாமலனுடைய அப்பா தன்னுடைய தந்தை தான் அப்படின்ற அர்த்தத்திலே வந்து அவர் பேசியிருக்கலாம். இங்கே வந்து அர்த்தம் முக்கியம் இல்லை. எதுக்காக நீங்கள் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் தந்தை என்று சொன்னார் அப்படின்றது இங்கே முக்கியமான பிரச்சனை கிடையாது. டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் அந்த சபையில் போயிட்டு என்ன சொன்னார் அப்படின்றதான் முக்கியம். வேறு யாராவது இந்த சபையில் அல்லது இந்த ராஜபக்சங்களுடைய குடும்பத்தில் போயிட்டு அவங்களுடைய கூட்டுக்குள்ளே அல்லது அவங்களுடைய எங்களுடைய மக்கள் மீது இருக்கின்ற இனவெறி கொண்ட கூட்டத்துக்குள்ளே போயிட்டு தனியொரு மனிதனாக எந்தவித பாதுகாப்பும் இல்லாமல் போய் அந்த இடத்துல தன்னுடைய கருத்தை முன்வைத்து விட்டு மீண்டும் திரும்பி தன்னுடைய இருப்பிடத்துக்கு திரும்பி வாராருன்னு சொன்னால் அங்கே அதைத்தான் நாங்கள் மதிக்கணுமே ஒழிய, இதில் பிழைகளை கண்டுபிடிச்சி அவர் அதை கதைத்தார், இவர் இதை கேச்சார், அப்படி கேச்சார், இப்படி கேச்சார்னு சொல்லி பிழைகளை கண்டுபிடிச்சி குற்றம் சொல்லி கொண்டிருந்தால் இங்கே வந்து அந்த குற்றத்துக்கு வந்து தீர்வு கிடைக்காது. நான் ஏற்கனவே சொன்ன அந்த 4-5 பாராளுமன்ற உறுப்பினர்கள், 4-5 அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள். இதே கேள்விகளை அவர்களிடம் கேளுங்க. அல்லது இந்த குகைக்குள்ள அல்லது இப்படி ஒரு அரசாங்கம் அல்லது எங்களுடைய இனத்தை கொன்றொழித்த அரசாங்கத்தினுடைய ஒரு கூட்டத்தொடரில் அந்த நாட்டாமை பாராளுமன்ற உறுப்பினரோ அல்லது வந்து சைக்கிள் கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களோ அல்லது வேறு எந்த தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களோ போய் டாக்டர் அர்ச்சுனா மாதிரி சபைக்குள்ள அல்லது அந்த இதுக்குள்ள வந்து போய் பேசிட்டு வருவதற்கு அவர்களால் முடியுமா, தில் இருக்கா அப்படின்றத வந்து உங்களால் நிரூபிக்க முடிஞ்சா கொமெண்ட்ல சொல்லுங்கள். ஒருவரை குற்றம் சுமத்தணும் தேவையற்ற விதத்தில் என்றதுக்காக தேவையற்ற குற்றங்களை, தேவையற்ற வார்த்தைகளை நீங்கள் விடுவது அல்லது தேவையற்ற கருத்துக்களை கொமெண்டுகளாக போட்டு இருக்கிறவர்களை திசை திருப்புவது அப்படின்றதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். என்னுடைய இந்த கேள்விகள் நீங்கள் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவை கேட்ட இதே கேள்விகளை நான் சொல்கின்ற அதே அரசியல்வாதிகளிடம் நீங்கள் கேட்டீங்கள் என்று சொன்னால் அங்கே தான் நீங்கள் கெத்தானவர் அல்லது நீங்கள் தான் ஒரு
நன்மதிப்பு பெற்றார் அல்லது ஒரு ஆண்மையானவர் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொள்ள முடியுது. சும்மா இங்கே வந்து நின்று கொண்டு ஒருத்தர் மௌனமாக இருக்கிறார் அப்படின்னு சொன்னதால் அதற்காக திரும்ப 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 அவரையே போட்டு நோண்டி கொண்டு வந்தால் அவருக்கு 1000 வேலைகள் இருக்கு. அவர் எப்படியாவது எங்களுடைய மக்களுக்கு ஏதாவது நடந்து விட மாட்டாதா அப்படின்னு யோசிச்சு கொண்டிருக்கார். இறுதியாக ஒரு விஷயத்தை சொல்கிறேன். டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா சொன்ன அதே விஷயத்தை தான் நான் இதில் திருப்பி சொல்கிறேன். டாக்டர் என்ன சொல்லியிருக்கான்னு சொன்னால், என்னுடைய பாதிக்கப்பட்ட மக்களுக்காக, என்னுடைய கீழ்த்தட்டு மக்களுக்காக எந்த அரசாங்கத்திடம் போய் அவனோட காலில் விழுந்தாவது அவனோட மண்டிட்டாவது என்னுடைய மக்களுக்கு நல்லது நடக்குமாக இருந்தால் நான் அவர்களுடைய மேடைகளில் எங்கே வேணுமென்றாலும் ஏற தயார் அப்படின்னு சொல்லி டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா திட்ட தெளிவாக சொல்லியிருக்கார். இந்த பதிலை இந்த இடத்த சொல்லிக்கொண்டு மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களை ஆதரிப்பவர்கள் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி ஆதரவு தாங்க. நன்றி.